வணக்கம். நீங்க இப்போது இந்த ஒரு செய்தியை, இந்த ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு தைரியத்தை மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான ஒரு போராட்டம் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வீடியோவாக இது நிச்சயமாக இருக்கும். நான் இதுவரைக்கும் கூறுகிறேன், இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வெளியே பார்த்தால் நீங்கள் எல்லாம் நார்மலான ஒரு மனிதர் போல தாங்க தெரிவிங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிற உண்மை என்பது நிச்சயமாக இருக்கும். உங்க கூட சிறு வயதிலிருந்து இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பார்கள், பெற்றோர்கள் இருப்பார்கள். ஆனால் உங்களை பற்றி யாருமே புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா மற்றவங்களை பற்றி புரிந்து கொள்வாங்க. உங்க கூட பிறந்த நபர்கள், உங்க கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ யாராக இருக்கட்டும், அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் அவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் முயற்சி செய்வாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் அப்படியே விட்டுருப்பாங்க. இது உங்களுடைய உள்ளுக்குள்ள சில போராட்டங்களை நிச்சயமா நடத்தி கொண்டேதாங்க இருக்கும். உள்ளுக்குள்ள நீங்க மட்டும்தான் தெரிந்த சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு தாங்கிக் கொண்டு நடந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னு அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் நீங்கள் யாரிடமும் கூறியிருக்க மாட்டீர்கள். எதை பற்றியும் நீங்கள் பேசவும் செய்ய மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஒரு நபர் உங்களை நம்ப வைத்திருப்பாங்க. நம்ப வைத்து பின்னாடி உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு விஷயம் போல நிச்சயமாக இருக்காது. நீங்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. ஆனா ஒரு முறை நீங்க நம்பி விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நபரை உங்களுடைய சர்க்கிளுக்கு உள்ளே கொண்டு வந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். அப்படியே அந்த சர்க்கிளில் வந்தவங்க தான் உங்களை காயப்படுத்தவும் செஞ்சிருப்பாங்க. அவங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாமத்தாங்க இருந்திருப்பாங்க. ஆனா போக போக அது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடந்திருக்கும். அது உங்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. போக போகத்தாங்க அதனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் தொடங்குவீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்குங்க. நீங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்தும் உங்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் ஏற்பட்டது என்று பல கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க செய்யக்கூடிய நல்லதை யாரும் மறுக்க முடியாமல் இருந்திருக்கும். நீங்கள் உதவி செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க இந்த மாதிரியான கெடுதல்கள் ஏற்படும் என்று நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் போது அது தாமதமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆனது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். எழுந்து கொண்டு அதிலிருந்து உங்களால் பதில் சொல்ல முடியாமலும் சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்குங்க. உங்களை பற்றி யாரும் சொல்லாத உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் அமைதியாக எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே உங்களை தவறாக பார்ப்பாங்க. நீங்க எதுக்கும் ஆக மாட்டீங்க அப்படின்னு உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் சேமித்து வைத்திருப்பீங்க. நீங்க எதை பற்றியும் வெளியில் பேச மாட்டீங்க. பேசாமல் இருக்கணும். எதையும் நீங்கள் வெளியில் உடனடியாக கூறிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் போய்விடும். நீங்கள் எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது. இது பண்ண போறோம், அது பண்ண போறோம் அப்படின்னு யாரிடமும் நீங்கள் கூறக்கூடாது. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு நன்மைகள் என்பது நிச்சயமாக இருக்கும். அது பயர் மாதிரி தீ மாதிரி உங்களை இன்னும் முன்னே தள்ளி கொண்டே தாங்க போகும். ஆனால் அதை நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் நீங்க செய்யணும். அப்படி செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். ஆனால் உங்களால் அப்படி இருக்க முடியாது. யாரிடமாவது நீங்க கூறி விடுவீங்க. கூறிவிட்ட பிறகு அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருப்பது இதுவாகத்தான் இருக்கும். நீங்க ஒரு சர்க்கிள்குள்ள சிக்கி இருந்திருப்பீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்ல மனிதர்கள் போல உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது போல கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு இடத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை இந்த ஒரு நேரத்துல அவங்க காப்பாத்தி உங்களை வெளியே கூட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்களை நீங்க பார்த்ததுமே நல்ல மனிதர்கள் என்று நீங்க நினைத்திருப்பீங்க. உங்களுக்கு உண்மையை ஃபுல்லாக கொடுத்தது போல் அவங்க தெரிந்திருப்பாங்க. உங்களுடைய எனர்ஜியை ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களை அவங்களிடமிருந்து காப்பாற்றி கூட்டு உங்களிடம் நன்மைகளை கொடுப்பது போல கொடுத்து அவர்களுடைய வேலைகளை ஃபுல்லாம் உங்களை செய்ய வைத்திருப்பாங்க. இது ஒரு முறை மட்டும் கிடையாது, 2-3 முறைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். பிறகு உங்களை விட்டு போயிருப்பாங்க. மறுபடியும் உங்களை தேடி வருவார்கள். இந்த மாதிரி மறுபடியும் செய்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி 2-3 தடவைகள் ஒரே ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள 2-3 தடவைகள் அவங்களுடைய தேவைகளை ஃபுல்லாம் பயன்படுத்தி
விட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நடுரோட்டில் விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். சனி பகவான் உங்களுடைய அதிபதி. அவர் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எந்த அளவுக்கு நம்ம ஒழுக்க முறையில் இருக்க வேண்டும் என்பது, ஒழுக்கத்தையும் எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்கள பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்குள்ள ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்திருப்பார். ஆனால் அதே ஒரு நேரத்தில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பொறுமையாகத்தான் நடக்கும். தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவீங்க. இது அனைத்தையும் நீங்கள் எப்படி நடத்தணும், எல்லா விஷயங்களிலும் வந்து எப்படி நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருங்க. நீங்கள் அனுபவித்தது வெறும் பனிஷ்மெண்ட் மட்டும் கிடையாது. இனிமேல் எந்த மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு தெரிய வைப்பதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை நிச்சயமாக உங்களுக்கு தேடி கொடுத்திருக்குங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா, ஏன் இதெல்லாம் நடந்தது, எதற்காக நடந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் மட்டுமே இனிமேல் வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்துவிட்டது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நீங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதற்கு ஒரு காரணமானது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தைரியம் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் உடனே தைரியம் என்பது கிடைக்காது. அந்த தைரியம் உங்களுக்கு பொதுவாகத்தான் கிடைக்கும், பொறுமையாகத்தான் கிடைக்கும், மெதுவாகத்தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் இந்த வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு தைரியம் கிடைக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்பது நடக்கும். அதனையும் நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு போகணும் என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகி கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே தாங்க இருக்கும். அது நம்பிக்கை உடைவதாக இருக்கட்டும், ஒரு நபர்களை நம்பி நீங்கள் அதிக தடவைகள் ஏமாறுவதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களை வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏமாந்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் அதே பிரச்சனைகளில் அதே ஒரு மனிதர்கள் உங்களை தேடி வந்தாங்க அப்படின்னா அந்த மனிதர்களுடன் நீங்கள் சண்டையிடுங்கள். இல்லை என்றால் அந்த மனிதர்கள் பேசினால் கூட நீங்கள் பேசாமல் போய்விடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். ஒரு முறைதான் ஒரு நபரிடம் நம்மளால் ஏமாற முடியும். ஆனால் நீங்கள் பல தடவைகள் ஏமாந்திருப்பீங்க. ஒரு முறையாவது அந்த மனிதர்கள் நல்ல ஒரு மனிதர்களார்களா மாறுவார்களா என்று நீங்கள் நினைத்து அவர்களிடம் ஏமாந்திருப்பீங்க. ஆனால் ஒருபோதும் அவங்க மாறவே மாட்டாங்க. இனிமேல் நீங்கள் எல்லாத்தையுமே புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பீங்க. யார் எப்படி என்ன ஏது என்று அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நேரம் இந்த ஒரு நேரத்தில் பொறுமையாக திரும்ப ஆரம்பிக்கும். ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிவிடாது. ஆனால் நீங்க இந்த ஒரு நேரத்தில் எல்லாத்தையுமே நீங்க கவனித்து கொண்டே தாங்க இருப்பீங்க. எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கணும், யாரை விட்டெல்லாம் நம்ம விலகி வந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அழகானதாக மாறும், அந்த நபர்கள் எல்லாம் யார் என்பதை பற்றி நீங்க அதிகமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நண்பர்களாக உங்க கூடவே தாங்க இருப்பாங்க. ஆனால் கூடவே இருந்து கொண்டு உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் உங்களுக்கு நல்லது பண்ணணும் என்ற ஒரு பெயரில் கெட்ட பெயரை உங்களுக்கு சம்பாதித்து கொடுப்பாங்க. அந்த மனிதர்கள் எல்லாம் யார் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவர்களெல்லாம் எப்படி நம்ம விட்டு விலகி வர வேண்டும், அவர்களுக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம எப்படி தொடங்க வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபராக நிச்சயமா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனித்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு வேகமாக வர ஆரம்பிக்கும். உங்களை இனிமே மதிக்கக்கூடிய, ரெஸ்பெக்ட் பண்ணாத இடத்தில், மதிக்காத இடத்திலிருந்து நீங்கள் உடனே விலகி கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உங்களை மதிக்கலையோ அவங்களை விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும், உங்களுடைய பவராகவும் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இனிமேல் வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் இனிமேல் எப்படி தெரியுமா இருக்கும், நீங்கள் முயற்சி செய்த விஷயங்களுக்கு இனிமேல் உங்களுக்குன்னு மரியாதையானது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் யாரு, என்ன ஏது, எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த நபர்கள் கூட இனிமேல் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கு அப்படின்னு உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குன்னு சில உறவுகள் இந்த ஒரு நேரத்தில் உண்மையான உறவுகள் தேடி வருவாங்க. மதிக்காமல் இருந்த உறவுகள் கூட உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய கஷ்டத்திற்கு முடிவு எப்போது என்று நிச்சயமாக உங்களுக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். இந்த வருடம் இது உங்களுடைய வாழ்க்கையில் 2வது காப்பாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில்
எல்லாத்தையும் விட்டு விலகி வரணும், முயற்சி செய்து வாழ்க்கையில் முன்னேறணும். நீங்கள் முன்னேற ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் கழித்து விடணுங்க. கெட்ட விஷயங்களை எப்பொழுதெல்லாம் நீங்கள் கழித்து விட்டு நல்ல நிலைமைக்கு வாரீங்களோ அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு மாற்றம் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க. இனிமேல் நீங்கள் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூட மாட்டீங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக வாழ ஆரம்பிப்பீங்க. நல்ல நல்ல உள்ளங்களும் உங்களுக்கு தேவையான மனிதர்களும் உங்களை தேடி வருவாங்க. எனவே மகரம் ராசி அன்பர்களை, நீங்கள் இவ்வளவு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை சந்தித்து கொண்டிருந்தீங்க. ஆனால் இனிமேல் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு பாதை என்பது நிச்சயமாக ஆரம்பமாகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தாங்கிய சுமைகள் இனிமேல் வீண் போகாது. அந்த சுமைகள் தான் உங்களை உயர்த்துவதற்கான ஒரு எடையாக இருக்கும். இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நடக்கும். இனிமே வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் இனிமே எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க முயற்சி செய்த விஷயங்களுக்கு இனிமே உங்களுக்குன்னு மரியாதையானது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க யாரு, என்ன, ஏது, எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த நபர்கள் கூட இனிமே உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு அப்படின்னு உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குன்னு சில உறவுகள் இந்த ஒரு நேரத்தில் உண்மையான உறவுகள் தேடி வருவாங்க. மதிக்காமல் இருந்த உறவுகள் கூட உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய கஷ்டத்திற்கு முடிவு எப்போது என்று நிச்சயமாக உங்களுக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். இந்த வருடம் இது உங்களுடைய வாழ்க்கையில 2வது காப்பாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்துல எல்லாத்தையும் விட்டு விலகி வரணும், முயற்சி செய்து வாழ்க்கையில முன்னேறணும். நீங்க முன்னேற ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை